தாவேகா சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளர் இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், என்னென்ன பிரச்சனைகள்லாம் மக்கள் சொல்கிறாங்க? பிரச்சாரம் எப்படி போயிட்டுருக்கு? கடந்த 20 நாட்களாக நான் எல்லா வார்டுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கிறேன். முக்கியமாக பிரச்சனைகள்னு பார்த்தா பெரிய பிரச்சனைகள் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதில் முக்கியமாக போதைப்பொருள் என்ன பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த லா அண்ட் ஆர்டர் வெரி ஒஸ்ட்டு. அதனால் உமன் சேஃப்டி இஸ் அ கன்சர்ன். அது இந்த தொகுதி எலெக்டட் எம்எல்ஏ, கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அதுக்கு ஒரு முன்னெடுப்பும் எடுக்கலை. எவ்வளோ தூரம் மக்கள் இதை நிறைய தடவை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. ஆனால் அந்த பக்கம் எந்த ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கலை. அதோட விளைவு என்ன ஆகுது? உமன் சேஃப்டி 6:30 மணிக்கு மேலே யாருமே வீட்டை விட்டு வெளியே வரதில்லை. முக்கியமாக இளம் பெண்களுக்கு யாருமே வெளியே வர அவங்களுக்கு வீட்டிலே விட மாட்டேங்கிறாங்க. அதை நான் கண்கூடாக பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா 9 மணிக்கு 9 மணி வரைக்கும் கேம்பெயின் போகுது. 6:30 டோர் க்ளோஸ்டு, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. அப்புறம் ஒயின் ஷாப் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி வாட்டர் கண்டாமினேட்டடாக வருது. எல்லாமே சாக்கடை தண்ணி கலந்து தான் வந்துட்டுருக்கு. அது ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் க்ளீன் வாட்டர் வருதுன்னு சொல்கிறாங்க. பட்டா பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் கவனிக்காமல் இவங்க எப்படி அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ பிரச்சாரத்தை அவங்க பண்ணிகிட்ருக்கிறது. அதனால் நிறைய இடத்துல கூட அவங்கள ஸ்டாப் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய இடத்துல. அதுமாதிரி மீனவர் பிரச்சனை ஏக்கச்சக்கம் இருக்குது. இதெல்லாம் விடிவு காலம் வரும்னா வரப்போகிற ஏப்ரல் 23 தான் இந்த மக்கள் தக்க பாடம் புகட்டுவாங்க நம்புகிறேன். சார், இப்போது இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன தீர்வுகள் நம்ம கொண்டு வரலாம்? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூக்கு வருவோம். லா அண்ட் ஆர்டர்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் அண்ட் உமன் சேஃப்டி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அதான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. முதல்ல ஒரு பேசிக் நீட்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு, க்ளாத்திங், ஷெல்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு 3 பேசிக் நீட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அதை மாற்றிட்டாங்க, அப்படியே அதை மறந்துட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் பின்னிட்டு கொண்டு போயிட்டாங்க. உமன் சேஃப்டி, ட்ரக்ஸு, லிக்கர் ஷாப்பு, இது 3 தான். நான் கேட்குறது, இந்த 5 வருஷத்தில் இந்த சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை 10 இயர்ஸாக இருக்கட்டும், பாஸ்ட் 10 இயர்ஸ் எத்தனை தடவை மக்கள் ப்ரொட்டஸ்ட்டு இங்கே நடந்திருக்கு? எம்எல்ஏ பார்ட்டிசிபேட் பண்ணி மக்களுக்கோசரம் பிரச்சனைக்கு எவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டால் சைபர் 0, பெரிய 0 கொடுக்கலாம் அதுக்கு. ஆனால் என்ன எலெக்ட் பண்ணாங்கன்னா 100% the day 1 ப்ரொட்டஸ்ட்டு எம்எல்ஏ வில் பி சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லிக்கர் ஷாப். அண்ட் நான் நேராக கமிஷனர்கிட்டே போயிட்டு இங்கே பேட்ரோல் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவோம், ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ண சொல்லுவோம். இதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டுன்றாங்க. அதை நான் முன்னெடுத்து செய்யலான்னு நான் திட்டமிட்டிருக்கேன். நான் சரி, வேறு என்னெல்லாம் திட்டமிட்டிருக்கீங்க? இந்த இப்போ சொன்னீங்க நிறைய மிரட்டல்கள் இந்த பகுதியில் நிறைய இருக்குது, கொலை நிறையா இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ என்ன மிரட்டல்கள் நிறையா இருக்குது. மிரட்டல்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எங்களோட மகளிர் இன்னைக்கே நிறையா கேம்பெயின் போக பார்த்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஃபோனில் மிரட்டுறாங்க, முக்கியமாக லேடிஸை மிரட்டுறாங்க. ஏன்னா லேடிஸ் தான் எங்களுக்கு ஹியூஜ் சப்போர்ட். இப்போ அவங்கெல்லாம் போய் கன்வர்ஷன் ஆஃப் கேம்பெயின் பண்ண பார்த்து இமீடியட்டாக ஃபோன் பண்ணி, நேற்று கூட ஒரு பெண் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. தொலைக்காட்சி மூலமாக நான் சொல்லியிருந்தேன். அவங்க குழந்தை வச்சுருக்கிறாங்க. அந்த குழந்தை உட்பட மிரட்டல். நீங்கள் கேம்பெயின் போகக்கூடாது, நீங்கள் ஓட் கேட்கக்கூடாது, நீங்கள் ஏன் இந்த பூத் பிஎல்ஓவாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஆக்சுவலாக பேட்டில் ஃபீல்டுன்றது ஓப்பனாக இருக்கணும். எல்லாம் கண்டெஸ்ட் பண்ணுறோம், மக்கள்கிட்ட போகிறோம், மக்கள் தீர்மானம் டிசைட் பண்ண போகிறாங்க. அதை விட்டுட்டு கொலை மிரட்டல் விட்டுறது, அவதூறுகள் பரப்புறது, இது டெமோக்ரஸியே கிடையாது இது ஆக்சுவலாக. சார், இப்போ எல்லா தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் தங்களோட தொகுதி மக்களுக்கு ஏதாவது யூனிக்காக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? இந்த மக்களுக்கு யூனிக்காக பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? சார், நான் நம்ம எஜுகேஷனிஸ்ட் பேக்ரவுண்டு, எஜுகேஷன் வச்சுக்கிறோம். அந்த 100 பேருக்கு கட்டணமில்லா கல்வி நம்ம சொல்லலான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா அது ஜூன் மாதம் அட்மிஷன் போட்டாகணும். நிறைய குழந்தைங்களுக்கு பிரைமரி எஜுகேஷன் தேவைப்படுது, செகண்டரி எஜுகேஷன் தேவைப்படுது, காலேஜ் எஜுகேஷன் தேவைப்படுது. நிறைய பேர் நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, டிப்ளமோ படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது ஒரு பக்கம் 100 பேர். எம்ப்ளாய்மெண்ட் நம்ம கொடுத்தாகணும். நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா இங்கே 8th 9thலேயே அவங்க ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிருக்காங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஜென்ரேஷன் நோக்கி அவங்களுக்கு வருமானம் இல்லை. அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணுறோம் காலேஜ் சார்ந்து. அதில் நிறைய பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓப்பன் பண்ணலாம். 10th 11thலாம் பார்த்திங்கன்னா நம்ம கிராஷ் கோர்ஸ் மாதிரி நடத்தலாம். 15 days கிராஷ் கோர்ஸ் நடத்தினாலே போதும். டெலிகாலர்ஸ் உண்டாக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லேப்டாப் சர்வீஸிங் கொண்டு கொடுக்கலாம் கேர்ள்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு. அப்புறம் செல்ஃபோன் சர்வீஸிங் கொடுக்கலாம். அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கேக் ஷாப்பு, அந்த பிஸ்கெட் ஷாப்பு, அந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம கொடுக்கலாம். இது நான் முன்னெடுக்கிறேன். ரீதியாக எல்லாமே பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். ஸோ இப்போ தமிழகம் முழுவதும் தாவேக்காவோட வரவேற்பு எப்படி இருக்குது? அதனால் இப்போ திமுகவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கா, இல்லை வேறு எதுவும் வேட்பாளர்கள் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்களா?
தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு. குறிப்பாக சொல்ல போனோன்னா எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ண பிறகு தான் எங்கள் தலைவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதோட தாக்கத்தை பார்த்து எல்லா கட்சியும் பயந்து போயிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் கேபிட்டல் நார்த்து கூட கொஞ்சம் பயந்து போயிருக்கு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறோன்னு. எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சொன்னது தான் என்றைக்குமே, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு மக்கள் டிசப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க நம்புகிறோம். வரப்போகிற மே 4 கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும். இறுதியாக ஒரு கேள்வி, ஆர்கே நகர் தொகுதிக்கு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களா, எப்போ வருவார்? அதுதான் $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. இப்போ $1 மில்லியன் கொஸ்டின் எல்லாமே கேட்டுட்ருக்கிறது தான். இப்போ தான் ஒரு ஷெடியூலாக போட்டுட்ருக்குறாங்க, பர்மிஷன் கேட்டுட்ருக்குறோம். கூடிய விரைவில் தலைவர் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நன்றி நன்றி சார். தேங்க்யூ பிரதர்.